ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. உடம்பில் ஹீமோக்ளோபின் அளவு அதிகரிக்க, கால்சியம் இரும்பு சத்து குறைபாடு சரியாக, இரத்த சோகை நோயை நீக்க தினமும் இது ஒன்று மட்டும் சாப்பிட்டாலே போதுங்க. வேறு எந்த ஒரு உணவையுமே தேடி போக வேண்டியது இல்லைங்க. இந்த ஒரு விதை மட்டும் இருந்தாலே போதுங்க, எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வு கொடுக்கும். அப்படி ஒரு அற்புதமான விதை தான் இந்த ஹலிம் சீட்ஸ். இதை சாலியா விதைன்னு சொல்லுவாங்க. எல்லா சூப்பர் மார்க்கெட்லுமே கிடைக்குதுங்க. இதோட விலையும் ரொம்ப மலிவு. பார்க்கறதுக்கு எள்ளிலே ப்ரௌன் கலரில் இருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் அதிக அளவில் விட்டமின் சி, விட்டமின் ஏ, விட்டமின் இ, இரும்புச்சத்து, புரதச்சத்து, நார்ச்சத்து அதிக அளவில் இருக்கக்கூடியதுங்க. இது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டாலே இதில் 12 மில்லிகிராம் அளவுக்கு இரும்புச்சத்து இருக்கும். இதில் நம்ம அரை கப் அளவுக்கு ஹலிம் சீட்ஸை ஒரு பவுலில் மாற்றிக்கங்க. அதாவது 100 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதில் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணீர் சேர்த்துக்குங்க. அதிகமாக தண்ணீர் சேர்க்க வேண்டியதில்லை. முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி ஒரு 3 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடுங்க. இதே உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா ஓவர் நைட் கூட ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் சரியாக 3 மணி நேரம் தாங்க ஊற வச்சேன். நல்ல தண்ணீர் எல்லாத்தையும் உறிஞ்சி நல்ல திக்காக ஜெல்லி ஃபார்மில் வந்திருக்கு பாருங்கள். இதை அப்படியே சேர்த்து தான் நம்ம ஸ்வீட் ரெசிப்பியாக செஞ்சு தரப்போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிப்பிங்க. இதை ஒரு தடவை செஞ்சு வச்சிட்டிங்கன்னா போதும், ஒரு வாரம் வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். செய்யறதுக்கு அதிக நேரமும் எடுக்காதுங்க. உடனே செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வானலை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. இப்போ நெய் உருகி சூடானதும் இதில் 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, அரை கப் அளவுக்கு சாலியா விதை எடுத்தோம். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்து தண்ணிலாம் சேர்க்காமல் இந்த நெய்யிலே அந்த சர்க்கரையை கரைய வச்சுடுங்க. இப்போ நாட்டு சர்க்கரை நெய்யிலே கரைஞ்சி நல்லா சுகர் கேரல்மெலைஸ் மாதிரி திக்கான பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப பாகு பதெல்லாம் எடுக்க வேண்டியதில்லை. இது மாதிரி கரைஞ்சி கொதி வந்ததுமே இப்போ இதில் நம்ம ஊற வச்ச சாலியா விதையை சேர்த்துக்கலாம். அப்படியே அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கங்க. சேர்த்து கைவிடாமல் கலந்துக்கங்க. இந்த டைமில் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கலந்து விடலாம். அதில் இருக்க ஈரம் கொஞ்சம் வற்றி வரும் பாருங்கள். நல்லா கலந்து கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டிங்கன்னா கொஞ்சம் திக்காக தொடங்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் 1 கப் அளவுக்கு துருவன ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கங்க. 1 கப் வெல்லம், 1 கப் துருவன தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தேங்காய் சேர்த்து கலக்கும் போதே கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வருங்க. நல்லா இது மாதிரி அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் கலந்து விட்டிங்கனாலே போதும். நல்லா திக்காக தொடங்கும். இப்போ இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை, கூடவே கொஞ்சம் பாதாம், முந்திரி, பிஸ்தா நட்ஸ் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையோடு சேர்த்து மிக்சர் ஜாரில் 1 பாதியமாக அரைச்சி சேர்த்துக்கங்க. இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை அப்படியே சேர்த்து கலந்துக்கங்க. கூடவே வாசனைக்கு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அல்வா பதத்துக்கு திக்காகும். வானல்லையும் ஒட்டாமல் கரண்டிலையும் ஒட்டாமல் இது மாதிரி உருண்டை பதம் வரணும். நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டிக்கலாம் பாருங்கள். இது மாதிரி நல்லா கொஞ்சம் உருண்டை பதத்துக்கு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணி இதை அப்படியே இறக்கி ஆற விட்டுடுங்க. ரொம்பவும் ஆறிடக்கூடாது. கை பொறுக்கிற சூடு இருக்கணும். அதனால் லைட்டாக ஓரளவுக்கு ஆறினதும் கொஞ்சம் ஆறி இருக்குது. இப்போ கைகளில் கொஞ்சமாக நெய் தடவிக்குங்க. ஒரு முறை தடவினீங்கன்னா போதும். இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கங்க. எடுத்து சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கங்க. ரொம்ப பெருசாக உருட்ட வேண்டியதில்லை. இது மாதிரி சின்ன லட்டுவாக உருட்டி எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கங்க. இதை நீங்கள் ஒரு வாரம் வரைக்குமே வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. நல்ல சுவையாக சாஃப்டாக அருமையாக இருக்கும். தினமும் ஒரு லட்டு சாப்பிட்டாலே போதும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், இரத்த சோகை நீக்கும், ஹீமோக்ளோபினோட அளவும் அதிகரிக்கும். அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்குமே தீர்வு கொடுக்கக்கூடியதுங்க.
பாலூட்டும் தாய்மார்களும் இதை சாப்பிடலாம். இந்த குளிர்காலத்தில் சளி, இரும்பல், ஜலதோஷம் எல்லாத்தையுமே குணமாக்குங்க. நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கக்கூடிய ஹெல்த்தியான இந்த ரெசிபியை இதே மாதிரி இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.